அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை தீவிரமடைந்தது. ஈரான் மீது நேரடி தாக்குதலை குவைத் நடத்தியுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, ஈரானுக்கு ஆதரவு அளித்த குவைத்தி குடிமகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குவைத் குற்றவியல் நீதிமன்றம். வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. அடுத்து, குவைத்துக்கான விமான சேவையை ரத்து செய்த விமான நிறுவனங்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய விமான போக்குவரத்து முகாமை வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் விமான நிறுவனங்களை எச்சரித்துள்ளது. குவைத் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஒமன், ஜோர்டான் ஆகிய வான் வழியாக செல்லும் விமானங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ள காரணத்தினால் விமான சேவை மேற்கொள்ள வேண்டாம் என ஐரோப்பிய ஒன்றிய விமான போக்குவரத்து முகாமை எச்சரித்துள்ளது. இதன் எதிரொலியாக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை குவைத் டு துபாய், துபாய் டு குவைத் விமான சேவையை பாதுகாப்பு கருதி ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. அதுபோல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸும் குவைத்துக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் ஆகிய இரு விமான நிறுவனங்கள் மட்டுமே எந்தவித கேன்சலேஷன் இல்லாமல் குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஆஸ்திரேலிய நாடு தங்கள் நாட்டு குடிமக்கள் பஹ்ரைனுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருவதால் ஈரான் பதிலுக்கு குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எரிசக்தி நிலையங்கள், கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றை தாக்கி வருகிறது. த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வளைகுடா நாடுகள் மீது ஈரான் கடந்த 10 நாட்களாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவதால் குவைத்தும் பஹ்ரைனும் முதல் முறையாக நேரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஆளில்லா விமானம் மூலம் ஈரானின் ஏவுகணைகளின் சேமிப்பு கிடங்குகள் மீதும் ராணுவ தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக குவைத்தும் சரி பஹ்ரைனும் சரி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க. எவன் மீது தாக்குதல் நடத்துறான், எப்பதான் இந்த முடிவுக்கு வரும்? நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கே தவிர இந்த சண்டை முடிகிற மாதிரி தெரியலைங்க. இது போதாதுன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கடுப்பேற்றும் விதமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. ஈரானை இன்னும் கடுப்பேற்றி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் கப்பல்கள் மீது ஈரானின் IRGC ராணுவப்படை தாக்குதல் நடத்தியதற்கு ஈரானின் முடக்கப்பட்ட பல பில்லியன் டாலரிலிருந்து அமெரிக்கா கப்பல்களுக்கு ஈடு செய்ய பெரும் தொகை வசூல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. ஈரானை இன்னும் கடுப்பேற்றியுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்தில் உள்ள நம்பாளுங்க தற்போது உள்ள சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாக இருங்க. ஈரானை ஆதரித்து எந்த ஒரு பதிவுகளையும் சோசியல் மீடியாவான வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக் ஆகியவற்றில் பதிவுகளை போடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் கண்காணிக்கப்படுகிறது. குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஒரு குவைத்தி குடிமகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இத்தகைய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. நாம குவைத்துக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அடுத்த தகவல், குவைத்துக்கான விமான டிக்கெட் தேவைப்படுபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 311 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1073 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அலுமலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 85 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 675 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க. அதாவது குவைத்திலிருந்து மற்ற பிற வளைகுடா நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம், பெண்கள் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே நீங்கள் கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட் கொண்டு வர மாதிரியா இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.